மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது வெடி வெடிக்கலாமா? என்னங்க வெடி வெடிக்கிறத பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்கலாம். இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வெடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, வெடி வெடிச்சா என்ன? வெடி வெடித்தா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடும். கார்பன் டை ஆக்சைடுனா உலகம் வெப்பமயமாகிடும். உலகம் வெப்பமயமாச்சுன்னா கடல் நீர் மட்டம், பனிப்பாறைகள் அதிகமாக உருக ஆரம்பிக்கும். பனிப்பாறைகள் அதிகமாக உருக ஆரம்பிச்சுன்னா கடல் மட்டம் உயரும். பல மலைகள் காணாமல் போயிடும். அப்படி பல காரணங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால தான் நீங்களாம் வெடி வெடிக்காதீங்க, வெடிச்சிங்கன்னா அவ்வளோ பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் உண்மை என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கே ஷாக் ஆகுது. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே அப்படின்னா, உண்மையிலேயே இந்த வெடி வெடிக்கிறது ஒரு வெடிலையும் 1 கிராமை விட கம்மியாக தான் வெடிமருந்துகளை வச்சு வெடிக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப வெடிமருந்துகள்லாம் வச்சுக்கிறதில்ல. வருஷத்தில் ஒரு நாள் வெடிக்கும்பொழுது 5% அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு உமிழுது. இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இது தேவையா, வெடிக்கிறது தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதனால் பலருடைய வாழ்க்கை வெடிக்கிறதால பலருடைய வாழ்க்கை ஆதாரம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு, இதில் உலக கெட்டதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இது செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 92 நாடுகள் போர் நடந்துகிட்ருக்குது. இது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த 92 நாடுகள்லேயும் துப்பாக்கிகள், பீரங்கிகள், ஏவுகணைகள், அதுக்கு அடுத்தது ட்ரோன்கள் அப்படின்னு பல விதமான ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் டன் கணக்கான, டன் மீன்ஸ் 1000, ஆயிரக்கணக்கான ஒரு டன்னை வச்சு ஒவ்வொரு நாட்டையும் அழிக்கிறான். அப்படியே அழிக்கக்கூடிய நேரத்தில் அதில் எத்தனை கட்டடங்கள் இடிக்குது. அந்த கட்டடங்களால் ஏற்படக்கூடிய தூசி, மாசு கட்டுப்பாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த மாசு எங்கே போச்சு? கட்டடங்கள் இடியும் போது அதெல்லாம் என்ன எல்லைக்கூட போட்டாவா இருக்குது? இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு எல்லாம் இருக்க மாட்டேன். காற்றுல உலகம் ஃபுல்லாக இந்த தூசுக்கள் பரவிட்டு தான் இருக்குது. ஒன்று. அதாட்டம் இந்த வெப்பமயமாகுதல் உலக வெடிமருந்துகள் வச்சு வெடிக்கும்போது ஏற்படாத ஒரு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வது வெறும் ஒரே ஒரு நாள் 5% வந்ததால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படாது. செகண்ட், அதுக்கு அடுத்தது இது 5% தான்னாக்கா மிச்சமெல்லாம் கம்பெனிஸ் 51%. அதுக்கு அடுத்தது மோட்டார் சைக்கிள், கார், அது மாதிரி வாகனங்களால் 27%. இவைகளெல்லாம் ஓரளவு நீங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நாங்கள் வெடி வெடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் குறைக்க மாட்டீங்க. மின்சாரத்துக்காக கரியை போட்டு கொளுத்துறீங்க, குப்பைகளை போட்டு கொளுத்துறீங்க. இதனால் வரக்கூடிய மிகப்பெரிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடால் நிரந்தரமாகவே வியாதிக்காரனாக ஆகக்கூடிய ஒன்று இன்றைய சூழ்நிலையில் உருவாகிட்டு இருக்குது. இது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கும்பொழுது இவ்வளோ விழும்பொழுது வராத அந்த மாசு கட்டுப்பாடு இப்போ அந்த வெடிவெடிக்கிறதால வந்துடுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கு எனக்கு இல்லை, அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கே விட தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவன் சொல்கிறான், இவன் அவ்வளோதான். ஐயா சொன்னார், விஷமாக சொன்னார், நாங்கள் கேட்டுக்கிறாங்க.
வேலைக்காரனை கட்டுக்கிறோங்க, வேலைக்காரன் கூட இல்லை, அடிமையை கட்டுக்கிறோங்க. அப்படி தான் இன்றைய மாசு கட்டுப்பாடு வாரியம் இருந்துகிட்ருக்குது. தனக்குன்னு ஒரு சுய அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. இதை என்றைக்கு நீங்கள் மாற்றிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதை குடும்பமான வரையில் இனிமேவாது புரிஞ்சுக்கிட்டு வெடிக்கிறதே வெடிங்க. பல டன் வெடித்து அதனாலேயே பல வீடுகளும் பல கட்டடங்களும் இடிக்கிறத விட சாதாரணமாக ஒரு கொடி வெடித்து ஒரு 1/2 மணி நேரம் சந்தோஷப்படுறதுல எந்தவித தவறும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இதுக்கு நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு சொல்லலாம் உங்களுக்கு கமெண்ட்ஸில். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.